இசையால் குணமாகக்கூடிய நோய்கள். அதாவது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த அதிர்வுகள் நம் உடம்புல பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. பழைய காலத்து பாடல்களை விரும்பி லயித்து இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைத்தியத்தை அது பண்ணுது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். தாயின் கருவறையில் உள்ள அந்த குழந்தை 20வது வாரத்திலேயே வெளி சத்தங்களை கேட்க துவங்கிடும். அப்ப நல்ல இசையை கேட்கிற போது அந்த குழந்தை கருவறைக்குள்ளே இருக்கிற போதே ஒரு பக்குவப்பட்ட நிலையிலேருந்து அது வளர துவங்கும். இன்னும் கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தா 20, 21, 23வது வாரத்துல அந்த இசையை கேட்க வைத்து அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இசையை தினமும் அந்த குழந்தை கேட்கிற மாதிரி செய்துட்டு அதன் பிறகு அந்த இசையை நீங்க நிறுத்தி பாருங்க. அந்த குழந்தை காலால எட்டி உதச்சிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளேருந்து. அது ஏதோ ஒன்று அதை மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது அதனுடைய உணர்வு அது வந்து வெளிப்படுத்தும். அந்த அளவுக்கு குழந்தைகள் கருவறையில் இருக்கிற குழந்தையினுடைய மன அழுத்தத்தை கூட நம்மால் வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த இசைக்கு இருக்கிறது.